துணியையும் மாலையும் கழட்டி வச்சுட்டு அந்த சுப்ரியாவிய பார்க்க போனீங்க. அப்ப அந்த மாலைக்கு என்ன மரியாதை இருக்கு? ஏய், எதுக்கு இப்ப கதவு சத்தி தப்பால் போட்ட? இத்தனை நாளா ரொம்ப பிஸியா இருந்தீங்க, இப்பதான் ரொம்ப ஓய்வு எடுக்கிறீங்கல்ல. உங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சம் விளையாட போறேன். ஏய், நீ வேற. நான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல வழுக்கி விழுந்ததுல அதான் விழுந்ததுல எலும்பெல்லாம் கலகலத்து போயிருக்கு. நீ சொன்ன மாதிரி கைகால தொற்று போற. வேண்டாம். ஆஸ்பத்திரியில வழுக்கி விழுந்திருந்தா இந்த அளவுக்கு அடிபட்டிருக்காது. இது மொட்டை மாடியில இருந்து விழுந்து அடிபட்டிருக்கு. அதான் கை கால எல்லாம் சேர்ந்து அடிபட்டிருக்கு. கல்லாட்டம் இங்க நான் ஒருத்தி இருக்கேன். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இன்னொரு பொண்ணு தேவைப்படுதா? சுப்ரியாவோட அப்பா அம்மா உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்க, திட்டியும் பார்த்தாங்க. இங்க வந்து அத்தை கிட்ட உங்களை பத்தி குத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இருந்தோம் சுப்ரியாவை நீங்க லவ் பண்ண போனீங்கன்னா இந்த கை காலம் மட்டும் இல்ல, மண்டை உடைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், என்ன பயமுறுத்துறியா? ஆமா மச்சான், பயமுறுத்துறேன். இனிமே எனக்கு தெரியாம உங்களை எங்கேயும் தனியா விடுறதா இல்ல. சுப்ரியாவை நீங்க மறந்துட்டீங்கன்னு நான் நம்புற வரைக்கும் இனிமே நீங்க ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். ஏய், உன்னால என்னடி பண்ண முடியும்? என்னை ஏமாத்திட்டு அர்ச்சனா அக்கா கழுத்துல தாலி கட்ட பாத்தீங்க, என்னாச்சு? முடிஞ்சதா? அப்புறம் என்ன ஏமாத்தி எனக்கே தெரியாம விவாகரத்து வாங்கணும்னு நினைச்சீங்க, என்னாச்சு? முடிஞ்சதா? என்ன ஏமாத்தி சுப்ரியா கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சீங்க, என்னாச்சு? முடிஞ்சதா? இதுக்கப்புறமும் உன்னால என்ன செய்ய முடியும்னு உங்களுக்கு எப்படி கேட்க தோணுது? நீ ஒரு ஏமாளி நினைச்சு தப்பு கணக்கு போட்டு சரியா பிளான் பண்ணாம உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். ஏமாளியா தான் இருந்த, இப்பதான் உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என்ன ஏமாத்திடலாம் நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க மச்சான். ஏய், நான் சுப்ரியாவை தேடி தான் போவேன். உன்னால முடிஞ்சா தடுத்து நிறுத்தி பாரு. இனிமே நீங்க அப்படி போனா ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து இன்னொரு கை காலையும் அடிச்சு உடைச்சிருவேன். என்னது? கை கால உடைப்பியா? ஆமா, உடைச்சிருவேன். உங்க கை காலை உடைச்சு வீட்ல உட்கார வச்சு நானே சோறு ஊட்டி விடுவேன். ஏய், அதையும் பார்க்கலாம்டி. பார்க்கலாம் மச்சான், பார்க்கலாம்டி. சவால் தானே? சவால் மச்சான். நாளை காலையில 10 மணிக்கு சுப்ரியா வீட்டுக்கு போய் அவளை நான் பார்க்கறேன். அதே மாதிரி நாளைக்கு காலையில நீங்க வீட்டை விட்டு கிளம்புனா உங்க கை காலை உடைக்கிறேன். அத்தா, அக்கா, அம்மாடி, அர்ச்சனா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஸ்கேன்ல நல்லபடியா ரிப்போர்ட் வரும். தாயும் சேயும் நல்லா இருப்பீங்க. அக்கா, இப்பெல்லாம் உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லக்கா. உன் மேல நான் பாசமா தான்க்கா இருக்கேன். அக்கா, நடுவுல தான்க்கா நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. அக்கா, பொண்ணு ரங்க மாமாவுடைய குழந்தைய நீங்க நல்லபடியா பெத்து தருவீங்கக்கா. அர்ச்சனா, அர்ச்சனா, நீ மாடியில இருந்து வழுக்கி விழுந்ததுக்கு நான் காரணம் இல்ல அர்ச்சனா. அந்த படியில நான் சோப்பு தண்ணிய ஊத்தவே இல்ல. அது யார் ஊத்துனாங்கன்னா இல்ல இல்ல யார் கொட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ மட்டும் என்ன தப்பா நினைக்காத அர்ச்சனா. உனக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். அக்கா, பயப்படாத முத்து. அர்ச்சனா, அது வந்து அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா
படுத்து ஓய்வு எடுக்க வேண்டியதானே? மதன், என்னப்பா வெளியில போறியா? மா வீட்ல படுத்திருக்க பிடிக்கலம்மா. வெளியே போய் அப்படியே காத்தால நடந்துட்டு வரலான்னு பாக்குறேன். வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு ராத்திரி நான் சொன்னேன்ல. இருங்க, அப்படி நீங்க போறதா இருந்தா நானும் உங்க கூட வருவேன். அத்தை, இத புடிங்க, மத்த வேலையெல்லாம் முடிச்சிருங்க. ஏய் ஆ? மா, இவளோட அதிகாரம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. என்ன எவ்வளவு நாள் அதிகாரம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் பூமிகா, உனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அதை தாண்டி வரணும்னு நீ நினைக்காத. ஆ? நானும் அதே தான் சொல்றத. நீங்களும் உங்க எல்லையை தாண்டி வராதீங்க. ஏய், எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்டிய நீ? என் பையன் ஆம்பளடி, அவன் வெளியில போவான் வருவான், அதை கேட்க நீ யாரடி? ஆ? மாமா மாதிரி ஆம்பளையா லட்சணமா ஏதோ வீடு கிளினிக்னு இந்த மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லையே. இவர் வெளியே போறதே பொண்ணுங்களை ஜெயிட் அடிக்க தானே. ஏய், என் புள்ளைய பார்த்தா பொண்ணுங்க பின்னாடி சுத்துற மாதிரி தெரியுதா உனக்கு? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவருக்கு துணையா இருக்கிறதே நீங்க தானே. ஏய், என்னடி அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க? இனிமே ஒரு வார்த்தை பேசுன உன்ன என்ன? ஏய் பூமிகா, கையை விடு. மச்சான், சும்மா இருங்க. ஏய், கை 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 நீ. அத்தை, கையில ஓங்க கூடாது அத்தை. ஓங்குனா கைய உடைச்சிருப்பேன். ஐயோ, ஏண்டி ஒரு மாமியாரியே அடிக்க கை ஓங்குற, பிடிச்சு தள்ளி விடுற? உனக்கு என்ன தைரியம்டி? ஆ? அத்தை, மச்சான பசங்க இதுக்கு முன்னாடி கடத்திட்டு போனப்போ உங்க கழுத்துல கத்தி வச்சனே, ஞாபகம் இருக்குல்ல? மா, என்ன கூட இப்படிதாம்மா கையை கல்லாம் உடச்சிடும் மிரட்டுறா. இந்த மலைநாட்டுக்காரி உன் மேல கை வச்சுட்டு இந்த வீட்ல இருந்துருவாளாடா? அத்தை, ஏன் புருஷனை திட்டுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க உங்க உரிமைய மாமா கிட்ட போய் காட்டுங்க, போங்க. டேய் மதன், இவளை இப்படியே விடக்கூடாதுடா. இவ யாருடா நமக்கு கட்டளை போடுறதுக்கு? நீ வெளியே போகணும்னு சொன்னல, நீ கிளம்பி போடா. ஆ, இந்த மலைநாட்டுக்காரியால என்ன செய்ய முடியும்னு நான் பாத்துக்கிறேன்டா. ஆ. சொல்றேன்ல, கிளம்பு. அத்தை, இவர் வெளிய போறேன்னு சொல்லிட்டு போறது அந்த சுப்ரியாவை பார்க்க தான் போறாரு. தெரிஞ்சு போச்சா இவளுக்கு? சுப்ரியா வீட்ல இவரை அடிச்சு விரட்டி இருக்காங்க. அப்பவும் மானம் ரோஷம் எதுவுமே இல்லாம வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு அவளை தான் பார்க்க போறாரு. அவங்க உதச்சு அமைச்சிருக்காங்க. அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு திரும்ப திரும்ப பாவம் இவர் அங்கேயேதான் போறாரு. எனக்கு இவர் அப்படி பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு. அதனாலதான் இவரை போக விடாம தடுத்தேன். அதுல என்ன தப்பு? வாங்க. என்னாச்சு? நீங்க தானே பூமிகான்றவங்க? ஆமாங்க, நான் தான் பூமிகா. வெளியாளுங்களால உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து, பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி மகளிர் அமைப்புல மனு கொடுத்தீங்களா? ஆமா. உங்க வீட்டுக்கு பாதுகாப்பா நாங்க இங்கே இருப்போம். உங்க புருஷன் மதன் சார் எங்க போனாலும் பாதுகாப்புக்கு துணையா எங்களையும் போக சொல்லி கமிஷனர் உத்தரவு போட்டிருக்காரு. சரிங்கய்யா, நீங்க வந்தத நான் போன் பண்ணி மகளிர் அமைப்புக்கு சொல்லிடுறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நாங்க இங்கேயே கேட்ல நின்னு டியூட்டி பாக்குறோம். வாங்க. மச்சான், எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னீங்களே, போகல? போயிட்டு வாங்க மச்சான். மச்சான், இனிமே நீங்க எங்க வேணாலும் போகலாம். நான் ஒன்னும் உங்களை தடுக்க மாட்டேன்.
நிஜமாதான். நான் ஒண்ணும் உங்களை தடுக்க மாட்டேன். நீங்க எங்க வேணாலும் போங்க, போயிட்டு வாங்க. நீங்க எங்க போறீங்க, யார் யார பாக்குறீங்கன்னு சேர்க்க வேண்டிய தகவலை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் மச்சான். அவங்க சேர்த்துடுவாங்க. என்ன மச்சான், இந்த மலைநாட்டுக்காரிக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவீங்களே, எப்படி இந்த பூமிகா? மகளிர் அமைப்பு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களை எப்படி கட்டி போட்ட பாத்தீங்களா? என்ன மச்சான், இப்போ வெளியே போறீங்களா? ஏய், நான் போகல, ரெஸ்ட் எடுக்க போறேன். மச்சான், அந்த ஏசிய போடாதீங்க, பொண்ணு சீக்கிரம் ஆறாதா. அத்தை, மச்சான் இப்படி வீட்லயே ஓய்வு எடுத்துட்டு இருந்தா எதுக்கு இந்த காலையில அடிபட போகுது? அத்தை அத்தை, படியில பாத்து போங்க, மறுபடியும் கீழே விழுந்துட போறீங்க. சின்னதா 48 மணி நேரம் கழிச்சு அர்ச்சனா வயிற்றுல இருக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்றதா சொன்னாங்களே, அவங்க பாட்டுக்கு லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் யாரும் ஒரு தகவலும் சொல்லல. என் குழந்தைக்கு எதனா ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாதுப்பா, ஒன்னும் ஆகாது. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, பாரு டாக்டர் வந்து நல்ல பதில தான் சொல்லுவாரு. சரி சின்னதா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சின்னாத்தா. பொண்ணுறங்கண்ணே, வீணா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்கண்ணே. டாக்டர் என்ன சொன்னாலும் ஏத்துக்க தயாரா இருங்கண்ணே. ரோசா, என்னம்மா நீ என்னமோ சந்தேகமா சொல்ற? இல்லண்ணே, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், அதனால சொன்னேன். நான் ரோசா அப்படிலாம் சொல்லாத ரோசா. அத்தா வீரகாளி அத்தா, என் வம்சத்தை நீதையும் காப்பாத்தின. நான் உன் கோயிலுக்கு குடும்பத்தோட வந்து நேர்த்தி கடன் செய்யறோமா? அர்ச்சனா, உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆகணும். உன்னை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து பொண்ணுங்க அண்ணா துரத்தணும். இன்னும் 10 நிமிஷத்துல உன் கதையே மாறுதா இல்லையான்னு பாரு. டாக்டர் சார், வணக்கம் சார். குழந்தை எப்படி இருக்குதுங்க? அர்ச்சனா மேடமுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க வயத்துல இருக்கிற குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அத்தா வீரகாளி அத்தா. முருகா, ரொம்ப நன்றிங்க சார். குழந்தையும் தாயும் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. எனக்கு இது போதும் டாக்டர், எனக்கு இது போதும் டாக்டர். இந்தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட். நீங்க எல்லாரும் அர்ச்சனா மேடத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. சரிங்க டாக்டர் சார். சின்ன சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சின்னாத்தா. நீங்க இங்க இருக்க, நான் போய் அர்ச்சனாவை பார்த்துட்டு வந்துடுறேன். போய் பாரு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? எதை பத்தி கேக்குற? என் வயத்துல வளர்ற குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்களே, அதை கேட்டு என்கிட்ட சொல்ல வந்திருக்கீங்களே. நானும் அதுதான் சொன்னேன், சந்தோஷமானு. நீங்க தாலி கட்ட நாள்ல இருந்து உங்களை மனசுலயே சுமந்துட்டு இருக்கேன். இப்போ உங்க குழந்தைய என் வயத்துல சுமந்துட்டு இருக்கேன். நான் மயக்கம் தெளிஞ்ச உடனே உங்க முகத்துல சந்தோஷமே இல்ல. ஸ்கேன் ரிசல்ட்ல குழந்தைக்கு ஒண்ணுமே ஆலன்னு டாக்டர் சொன்னதும் அதான் சந்தோஷமா வந்து என்கிட்ட சொல்றீங்க. ஏமாமா, தாய் நான் இல்லாம குழந்தை என்ன வானத்துல இருந்தா வந்துச்சு?
ஏன் மாமா என்னையும் குழந்தையும் பிரிச்சு பாக்குறீங்க? குழந்தை மேல இருக்கிற அக்கறை என் மேல கொஞ்சமாவது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். குழந்தை என்னையும் பிரிச்சு பார்க்காதீங்க. அந்த மாதிரி பண்ண என்னால தாங்கவே முடியல. சரி சரி விடு. இனிமே நீ வருத்தப்படாத. இனிமே நீ வருத்தப்படுற மாதிரி நானும் நடந்துக்கிற மாட்டேன். மா மா அப்பா அத்தை கடைக்கு போயிருக்காங்க, மாமா ஆபீஸுக்கு போயிருக்காரு, வீட்ல நான் இருக்கேன். என்ன வேணும்னு என்கிட்ட கேளுங்க, இல்லாதவங்க கிட்ட கேட்டா எப்படி? என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஒன்னும் வேணாம் தாயே, நீ போய் உன் வேலையை பாரு. என்ன மச்சான், வீட்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குதா? ஹேய், வீட்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு வெளியே போக விடாம தடுத்துட்டு போர் அடிக்குதா நான் கேக்குறேன். இப்ப கூட வெளியே போலாம் தான் பாக்குறேன். இது ஏதோ பெரிய அமைச்சர் வீடு. அங்க பாரு, 2 பேர் பாரா நிக்கிறாங்க. நீ அந்த மகளிர் அமைப்புல சொல்லி செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்க, என்ன அடக்கியாலன்னு நினைக்கிறல்ல நீ? மச்சான், ஏன் மேல ஒண்ணு கோவப்படாதீங்க. உங்க நிலைமைக்கு காரணம் நீங்க தான். நீங்க வீட்ல இருந்திருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டு போடுற நிலைமை வந்திருக்குமா? எதுக்கு நீங்க சுப்ரியா பார்க்க போனீங்க? மொட்டை மாடிக்கு எதுக்கு போனீங்க? அங்க இருந்து ஏன் கீழே விழுந்தீங்க? அதனால தானே இப்படி காலுக்கும் கைக்கும் கட்டு போட்டுருக்கு. அதனால தான் நான் மகளிர் அமைப்பு கிட்ட சொன்னேன். அவங்க தான் உங்க பாதுகாப்புக்காக இந்த வாசல்ல காவல் போட்டிருக்காங்க. இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தானே. என் மேல கோவப்படுறதுல ஒன்னும் அர்த்தம் இல்ல. நானும் உங்களுக்கு எவ்வளவோ அடங்கி போய் கிடந்தேன். நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து அடங்கி போனதுனால தானே நான் உங்களுக்கு ஏமாலியா தெரிஞ்சல. நான் எதையும் தட்டி கேட்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே சுப்ரியா கழுத்துல தாலி கட்ட அலைஞ்சுக்கிட்டு தெரிஞ்சீங்க. அது நியாயமா மச்சான்? இதெல்லாம் பார்த்துதான் நான் என்னைய மாத்திக்கிட்ட உங்களையும் மாத்த நினைக்கிறேன். நான் உங்களை மாத்த நினைக்கிறது உங்க கண்ணுக்கு நான் அடக்கி ஆடுற மாதிரி தெரியுதுல்ல மச்சான். ஒரு பொண்ணு தன் புருஷனுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பா. ஆனா தன் புருஷனை மத்தவங்க பங்கு போடுறதுக்காக விட்டு கொடுக்க மாட்டா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பொண்ணோட நினைப்பும் வரவே கூடாது மச்சான். இதையும் மீறி உங்களுக்கு அந்த மாதிரி நினைப்பு வந்தது, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மச்சான் மச்சானே, ஏய் சார்ல்ஸ், ஏய் வாடா உள்ள வா. நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். வா உள்ள வா சார்ல்ஸ். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. உட்காரா. பூமிகா, நீ போய் காஃபி கொண்டு வா. சரிங்க மச்சான். சிஸ்டர் உங்ககிட்ட அன்னோனியமா பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்தது அவங்க இடத்துல ஃபீல் பண்றாங்க போல. ஐயா இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. சிஸ்டர், நானும் மதனும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றோம். உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தேன், பாத்திருப்பீங்களே. மதனுக்கு அடிபட்டதால பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் மச்சான், ஏய் இரா. டேய், நான் உன்னை இங்க எதுக்கு எதிர்பார்த்தேன் தெரியுமா? இருடா, முதல்ல நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். உன் வைஃப் உங்ககிட்ட சண்டை போட்டதை பார்த்துட்டு நான் திரும்பி போயிடலான்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது ஒரு முக்கியமான விஷயம். அதனால நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல. சொல்லுடா, அப்படின்னு முக்கியமான விஷயம். முதல்ல நான் அந்த விஷயத்த சொல்லன்னு தான் வந்தேன். ஆனா அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னா நீ எந்த அளவு தாங்கிப்பேன்னு எனக்கு தெரியல. என்னடா சார்ல்ஸ், சொல்றதுக்கு முன்னாடி இப்படி பயமுறுத்துற? பயமுறுத்த வரல, உண்மையதான் சொல்ல வந்தேன். சுப்ரியா நேற்று வேலையை ரிசைன் பண்ணிட்டா. ஏய், என்னடா சொல்ற? ஆமா மச்சான், அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறலாம்.